சார், சேரன் சார் அசிஸ்டன்ட் ஒருத்தர் கதை சொல்ல வந்திருக்காரு. சேரன் சார் கிட்ட எத்தனை படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? சார் வெற்றி கொடி கட்டில இருந்து ஆட்டோகிராஃப் வரைக்கும் ஒர்க் பண்ணேன் சார். ஆஹா. தம்பி, நான் 30-35 வருஷமா டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கேன். பொற்காலம் நாட்டாமையில இருந்து லேட்டஸ்டா வந்த சந்திரமுகி வரைக்கும் நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுக்குவேன். ஏதோ மத்தவங்க மாதிரி நாமளும் படம் தயாரிக்கணும்னு ஒரு சின்ன நப்பாசை. கதை சொல்றேன்னு சொல்றீங்க, எவ்வளவு நேரத்துல சொல்லி முடிப்பீங்க? சார் ஒரு 2 மணி நேரத்துல சொல்லிடுவேன் சார். 2 மணி நேரம் ஆகுமா? சொல்லுங்க. சார் படத்தோட டைட்டில் வந்து நேர் விருப்பம் சார். நேர் விருப்பம். குட் சார். ஓபன் பண்ண சார், ஒரு அழகான வீடு சார். மச்சான் சுகவனா அந்த கம்பெனிக்கு கதை சொல்ல போயிருக்கான். எப்படியும் கதையை சொல்லி ஓகே பண்ணிடுவான். அப்படி ஓகே பண்ணிட்டு வந்துட்டானாக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஒர்க் பண்ணுவான். என்ன நான் சொல்றது? இவனை பாரு, எப்ப பார்த்தாலும் வடை வரைக்கும் வச்சிருவான்டா. சரி ஒண்ணு கொடுப்பா, மச்சான சாப்பிட முடிச்சுக்கலாம். இந்தாங்க வடை சாப்பிடுங்க. ஏய் என்ன மச்சான், என்னாச்சு? கதை கேட்டு என்ன சொன்னாங்க? நல்லா கதை சொல்றீங்க தம்பி. இந்தாங்க தண்ணியை குடிங்க. தேங்க்ஸ். தம்பி, சினிமா தியேட்டர்ல டிக்கெட் விற்க ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி இன்னைக்கு படம் தயாரிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா ஜனங்க எந்தெந்த இடத்துல கை தட்டுவாங்க, எந்தெந்த இடத்துல எந்திரிச்சு போவாங்கிற பல்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோகளுக்கே 7 சாங் 7 ஃபைட் தேவைப்படுது. இந்த மாதிரி நேரத்துல ஹீரோயினை மட்டுமே பேஸ் பண்ணி நீ கதை சொன்னா எப்படிப்பா? சார் நிறைய ஹீரோயின் சப்ஜெக்ட் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன் சார். லேடிஸ்க்குலாம் கண்டிப்பா பிடிக்கும் சார். லேடிஸ் எல்லாம் தியேட்டருக்கு வந்து 7-8 வருஷம் ஆச்சுப்பா. உன் நன்மைக்கு தான் சொல்றேன், இந்த கதையை பண்ணாத. மீறி பண்ணேன்னு வச்சுக்க, டைரக்டரா உனக்கு பேர் கிடைக்கும், ப்ரொடியூசருக்கு சோறு கூட கிடைக்காதுப்பா. இல்ல சார், இந்த கதையை நான் முதல் படமா பண்ணணும் முடிவோட இருக்கேன் சார். அப்புறம் உன் இஷ்டம். ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். புறப்படுப்பா. சார் நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லப்பா. வரேன் சார். வெரி பண்ணாத மச்சான், அடுத்த மூவ் பாப்போம். மச்சான் இது நமக்கு புதுசாடா. எது எப்படி இருந்தாலும் சரி, நேர் இருப்பம் தாண்டா நமக்கு முதல் படம். வாங்க 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 சார். வாங்க வாங்க சார். என்னண்ணே செம கட்டு போல் இருக்கு. முதல் பந்தியில சாப்பிட்டோம்ல, பாயத்து கலகி விட்டாங்க. போ நீ போய் சாப்பிடு. பசியிலண்ணே, நான் ரூமுக்கு போறேன். சரி சரி போ. தம்பி சுகா, ஏய் ஏய் தம்பி. என்னண்ணே? ஊர்ல தந்தி வந்திருக்கப்பா. தந்தியா? அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இறந்து போயிட்டாங்க, தந்தி வந்திருக்கு. அம்மா உடம்பு பாத்துக்கோ, நேரம் வச்சு நான் கிளம்புறேன். அட இரு சாமி, இந்த முண்டு சத்த நேரம் உன்னை பாத்துக்கிறேனே. என்னம்மா? திரும்பவும் உன்னை எப்ப பாப்பேனோ தெரியாதுல்ல. ஒரு ரோசனை போயிட்டு வரப்போ. வரமா? சத்த நேரம் ஆகுதுல, சீக்கிரம் கிளம்பு. சரிம்மா. பாப்பா போயிட்டு வரமா? பத்திரமா பாத்து போ. சரிம்மா. நான் போயிட்டு வரேன், நீ போமா. தந்திரமுடைய உனக்கு ஒண்ணு இல்லையம்மா? ஐயோ என்னம்மா, அந்த மூத்து போய் நீ சத்துறான்னு சொல்லி தந்தி கொடுத்துட்டாமா. நான் செத்து போயிட்டேன் சண்டாளன். நான் செத்தா என் புள்ள எப்படி வருவானு நான் பாத்துட்டேனே. அட ஏமா நீ வேற. அழுகாதப்பா, மூத்தி அம்மா தான் ராத்திரி 5 வரையும் செத்து போச்சு. அம்மா விட்டுட்டு போயிட்டாடா. சரி 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 சரி, அழுகாத அழுகாத. ஏய், மூர்த்தி மதர் எக்ஸ்பிளைன் உங்க அம்மா செத்து போயிட்டு மதர் எக்ஸ்பிளைன் மாத்தி தந்து கொடுத்தியாடா? அம்மா வேற எங்க அம்மா வேறயாடா மாப்ள. வா வா வா. சரி அழுகாத, ஆனதாயி போச்சு. வா.
என்ன மாப்ள தூக்குமா? ஆமாப்ல மணி 4 ஆச்சு, ஆளை காணாமேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டியே. அட கிண்டல் பண்ணாத மாப்ள. ஆனா மாப்பிள்ள கிண்டல் பண்றேன். நானும் 2.5 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ஹீரோனிய பிக்கப் பண்ண பாடம் இல்ல, அவளை விட்ட பாடம் இல்ல. இத பார்த்து எனக்கே அழுத்து போச்சு மாப்பிள்ள. 2 வருஷம் இல்ல மாப்ள, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் எங்களை மாதிரி லவ் பண்றவங்களுக்கு சலிக்காது. அதை பார்த்துட்டு இருக்கிற உன்னை மாதிரி வெட்டி பசங்களுக்கு தான் மண்டகாயும் பாத்துக்க. என்னடா மாப்ள 3 சைக்கிள் தான் இருக்க, மித்தல வாடகை குட்டியா? எங்க வாடகைக்கு விட்டுருக்கேன், அம்முட்டி வவுத்துக்குள்ளதே விட்டுருக்கேன். ஏன் மாப்ள? என்ன பண்றது, வாடகை கொடுக்கறவே சைக்கிள் எடுக்கிறது இல்ல, சைக்கிள் எடுக்கிறவே வாடகை கொடுக்கறது இல்ல. உன்னைய மாதிரி ஓசியில காத்தடிக்கிறவனு ஆயில் விடுறவனே வரேன். அப்புறம் நான் எங்க போய் விளங்குறது? ஏ சிரிக்காதடா மாப்பிள்ள, என் பொழப்பே நாரி கிடக்குது. சரியா போயிட்டு வாயா போ போ. வாடாம்மா, மத்தியானம் நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அம்மா கிட்ட கொடுத்து பத்தி பணத்தோட தனியா வைக்க சொல்லு. வரேன்ப்பா. டேய் சைக்கிளை பார்த்து விட்டுப்படா. சரிப்பா. கதிர்வேலு வீட்டுக்கா? அப்படியா? தேய்ச்சிட்டே போ. ரொம்ப வெறுப்பேத்துற. அப்பா வரேன்ப்பா. சரிப்பா. என்ன கொடுங்கண்ணா. பேத்தி எந்த ஊர்ல படிக்கிறா? மொத்தம் 2 பம்பத்திய. மூத்தது அந்தியூர்ல படிக்குது, இளசு உள்ளூர்லயே படிக்குது. அப்படியா? அப்பன் இல்லாத பிள்ளை இல்ல, நாம தானே வளர்த்தியாகணும். 2 மணி தொலைக்கிறது. வயசான காலத்துல ஆண்டவன் நம்ம நிலைமையில பார்த்து போட்டான். மாப்பிள்ள கம்பு எடுக்காதீங்க, வேணும்னா ஆயில் கண்ணு எடுத்துக்கிறங்க. சரி எடுக்கலாம். யோ சொன்னா போட்டுறதாயா? ஏன் அப்படி இருக்க? நீதான் ஏன் போட சொன்ன? பின்ன என்னையா, வருவ பம்பு எடுப்ப காத்தடிப்ப, அந்த நேரம் பார்த்து உன் ஆள் வரும், அவளை பாத்துக்கிட்டே வந்து ஆயில் கண்ணா இருந்தா தாங்கு, பம்பு வாய் கிழிஞ்சிரும். அது விட்றா மாப்ள. இங்க பாரு, இந்த வாரம் ஆனந்த விடல நெழுதுன சிறுவர் வந்திருக்கு பாரு. கல்பாவை சுகவனன் சொல்லாத காதலுக்கும் சோமி இருக்கிறது. ஏன் மாப்பிள்ள சினிமால நீ சேரன்னு சொல்லிய, இதை வச்சு சேர்ந்துட முடியுமா? இதெல்லாம் வச்சுட்டு ஆக முடியாது. ஆனந்த விடல நம்ம சிறுகதை வந்தே மிகப்பெரிய விஷயம்.
நான் எழுதின கதைக்கு 150 ரூபாய் பரிசு வேற கொடுத்துருக்கானுங்கடா. இதுக்குதே இந்த போடா கதை எழுதுனதுக்கு 150 ரூபாயா? ஒரு தொத்த மாடு வாரத்துக்கு 300 ரூபாய்க்கு பால் கறக்குது. தீர்த்த சைக்கிள் வாரத்துக்கு 200 ரூபாய்க்கு ஓடுது. நாங்கன்னா போற போக்குல இந்த காசை தூக்கி அடிச்சிட்டு போமாப்ல. இவன் கிட்ட சொன்னதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். டேய் கந்து வெட்டி நாச்சி முத்து வேகமா வராரு. அநேகமா உன் லவ் மேட்ரு லீக் அவுட் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா என் ஷோரூம்ல வந்து பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டா நான் ரொம்ப கோவக்காரன். கண்ட துண்டமா வெட்டி பிடுவேன். டேய் ஏய் கூப்பிடுறாருல என்னன்னு கேளு. உன்னதாண்டா அண்ணே என்னையவானே? வாடா. ஏண்டா ஒரு வாரத்துல திருப்பி தரேன்ட்டு 25 ரூபா பணம் வாங்கியா இல்லையா? மாசம் எத்தனை ஆகுது? எங்கடா பணம்? ஐயோ இந்த ஒருக்கு பிசியில மறந்துட்டேனே. ச்சே இதுக்காக அங்க இருந்து இங்க வந்திய? நீங்க போங்கண்ணே பின்னுக்கே கொடுத்து விட்டுறேன். இந்த விளக்கெண்ணெய் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பணம் எத்தனை மணிக்கு தருவ கரெக்டா சொல்லு. நைட்டு 8 மணிக்கு கலெக்ஷன் வரட்டும்னே. என் ஷோரூம்ப பூட்டிட்டு கொண்டு வந்துடுறேனே. களை கேத்து போடுவேன். வாடவா ரேடியோ விடுறா. ஏடுறா. இது ரேடியோ விடா. நீங்க தானே சொன்னீங்க ரேடியான்னு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். பணத்தை கொடுத்துட்டு நீ பொட்டியை வாங்கிக்க. ஓட்ட ரேடியாவையும் விட்டா நண்பர். சுஹா, இன்னைக்கு விகடன் நம்ம சிறுகதை படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ படிச்சிருக்க மாட்டே நான் புக் கொடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானு. சுஹா, ம்? நீ சினிமால சேரணும் தானே ட்ரை பண்ணிட்டு இருந்த. ம். அப்புறம் ஏன் இங்கேயே இருக்க? டைரக்டர் பாரதிராஜா, சேரன் இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து லெட்டர் போட்டு இருக்கேன். இன்னும் பதில் வரல. லெட்டர் போட்டா எப்படி கிடைக்கும்? அங்கேயே இருந்து நிறைய டைரக்டருங்களை பார்த்தா தானே சான்ஸ் கிடைக்கும். ஏய் உன்ட்டு தான்ப்பா கேக்குறேன். மெட்ராஸ் போக வேண்டியதானே? அங்க போயிட்டு உன்னைய பார்க்க முடியாது தானு. அப்போ உன் சினிமா ஆசையெல்லாம் விட்டுட்டு இங்கேயே என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? உன் மனசுக்குள்ள நான் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா சந்தோஷமா நான் மெட்ராஸ் போவேன். யார்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்து கண்டிப்பா நான் பெரிய டைரக்டர் இருந்தேனா. சரி போ. என் மனசுல நீதாண்டா இருக்க. போதுமா? கொடு. இன்னொரு தடவை படிக்கணும். ஏய் இனிமே என் பின்னாடி சுத்தாம ஒழுங்கா நாளைக்கே மெட்ராஸ் போற. மெட்ராஸ் மெட்ராஸ் மெட்ராஸ். போலாம். ரைட் ரைட். ஏமாவல யாரு பொச்சில வெயில் அடிக்க தூங்கிட்டு இருக்கிறது? எப்படி பழைய சோத்தை குடிச்சிட்டு தூங்கிட்டோம்? தம்பிதானுங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்குது. வேறண்டி கண்ணால ஆயிட்டுடா. புள்ள விட்டுண்டா. நீங்க உடப்பு இல்லைங்க அப்ச்சி. ஏன் பேராண்டி கதாநாயகி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல எவ்வளவு கட்டிட்டு வந்து காட்டினீங்கன்னா நாங்க பாப்போம்ல ஊர்ல. சொல்ல முடியாது. எவ்வளவு நடிகை வச்சிருந்தாலும் வச்சிருப்பேன். ஐயா கன்றாவி தம்பி அப்படிப்பட்ட புள்ளை இழப்பு. உங்களுக்கு எல்லாம் சொல்லாமையா கண்ணான காட்சி எல்லாம்? தம்பிக்கு பொண்ணு நம்ம ஜில்லாவிலே தான் இல்லப்பு. நீங்க போங்கய்யா போய் உங்க வேலைய பாருங்க. நான் போறேன். நீ பேராண்டிக்கு பலகாரம் பண்ணி கொடு. காப்பி கொடுமா. தாரணயா இந்த ஆடவாருக்கு எழுதி வச்சிருந்தா. சும்மா எழுதி பார்த்தேன். ஏய் சிம்பிளா கேட்சிங்கா இருக்கு. குட். கதை ரெடி, டைட்டில் ரெடி, ப்ரொடியூசர் தான் இல்ல. சி புலம்பாதரா. கதை நல்லா இருக்குல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? ட்ரை பண்ணு, கண்டிப்பா ப்ரொடியூசர் கிடைப்பாரு. உங்க பாரு ஒருத்தன் ஒரு டிக்கெட் வாங்கி 2 படம் பார்த்துட்டு இருக்கான்.
ஏய் ஆ? என்ன ஒண்ணு இல்லையா போட்டனா போட சொல்லு. டேய் ஆ? நீ டைரக்ட் பண்ற படத்தை இதே தியேட்டர்ல ஜனங்களோட ஒருத்தியா நான் பார்க்கணும். அவங்க கை தட்டுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்காக இதை மட்டும் செய், வேற எதுவும் வேண்டாம். கண்டிப்பா. சாமியை நல்லா கும்பிடுக்கன்னு சரிம்மா. தொழில கவனமா பாரு. ம். அதுக்கு மேல ஆண்டவன் எல்லாம் பாத்துக்குவான். சரிம்மா நான் கிளம்புறேன். நான் போயிட்டு லெட்டர் போடுறேன். கொஞ்சம் இரு போகலாம். எங்க இன்னும் காணா? என்னம்மா இந்த காலத்துல சங்கனபலம் பார்த்து அட, டைம் ஆச்சுமா. நான் இரு, கிளம்புறேம்மா. சரி, பஸ் சரி. போயிருமா. சொன்னா கேளுமா. இரு ஆயா மா. போலாம். எங்க இன்னும் காணா? எங்க போய் தொலைஞ்சா இவன்? நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு. சரிம்மா. சாப்பிடாம கிடந்துடாத. சரி ரோட்ல எல்லாம் ஓரமா பாத்து போ சாமி. சரிம்மா. நிலுங்க 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 இங்க நிலுங்க. என்னம்மா தம்பி மெட்ராஸுக்கு போறான். ஒரு 500 ரூபா அந்த கொடுங்க. அடுத்த மாசம் வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். மா என்கிட்ட காசு இருக்குமா. நீ சும்மா இருப்பையா? நீங்க கொடுங்க. மெட்ராஸ்ல என்னடா பண்ற? சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. எது இந்த டீ காபி கொடுக்குற வேலையா? இல்லைங்க ஆ. டைரக்டர் உதவியா கூடவே மாசம் என்ன சம்பளம் கொடுப்பாங்க? சொல்லு சொல்லு. ஒரு 2000 ரூபாய் பக்கம் வரும். அட கருமம் பிடிச்ச கழுத. இத வாங்குறதுக்கு இங்க இருந்து மெட்ராஸுக்கு போற? என்கிட்ட கந்து வசூல் பண்றவனுக்கு மாசம் 4000 ரூபாய் நான் கொடுக்குறேன்டா. சினிமாவுல நேரம் கை கூடி வந்தா லட்ச லட்சமா கிடைக்குமாங்க? கிடைக்கிற அன்னைக்கு நீ வாங்கி வச்சுக்க. இந்தா இத அடுத்த மாசம் கொடுத்துருவீல? என்ன நம்பி குடுக்குறீங்கல்ல, அப்புறம் என்ன? உன்னை நம்பி தான் கொடுக்குறேன். இவனை நம்பி கொடுக்கறது கிடைக்கிற லூசா பிடிச்சு கிடக்கு. ஏமா இருக்கிற 5 பத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு கடைசி காலத்துல கஞ்சி கலைய போற. போதும் போதும் சங்குதாது. இந்தா குடி. மா ஏமா அவங்க கிட்ட போய் காசு கேக்குற? அவன் கிடக்குறான். பெருசா ஊர்ல இல்லாத பண காசு வச்சிருக்கான். ஊர்ல இளவு இல்லாம போகுது. வாங்கி மூஞ்சில விட்டு எரிஞ்சிடுறேன். இந்தா குடி. நேரமா சரிம்மா. போயிட்டு வர ராசா. பாத்து போ. சரிம்மா நான் புறப்படுறேன். சரிம்மா பணம் கிணம் வேணா கடதாசி போடு. சரிம்மா நீ உடம்பு அம்மா அனுப்பி பாத்து. சரிம்மா வைக்கிறேன். சரி. அப்பா முருகா வட்டமலையா, என் புள்ளைய பத்திரமா பாத்துக்க சாமி. ஏய், எங்க அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே வரதட்சணை வாங்கிட்டல. ஏன்பா துரை டைம் ஆயிடுச்சு பாரு, புறப்படலாம். ஒழுங்கா போய் காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா மாப்பிள்ளை கேட்கணும். மாப்பிள்ளை நீ என்ன வீட்டுல சரைச்சுக்கிட்டா இருந்த? அந்த கழுதை திருச்சி எங்க போறான்னு உனக்கு பார்க்க தெரியாது? ஏய், எனக்கு தெரியும்படி நீயே கூட்டி கொடுத்தாலும் கொடுத்துற பாரு. ஏய், விடியலுக்குள்ள உங்க 2 பேரையும் தூக்கி போட்டு கொளுத்திடுறேன். எனக்கு இப்படி ஒரு பேரை வாங்கி கொடுத்துடி பாவி. ஊர் மேல போச்சு. ஹலோ, நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் புலிக்குமார் பேசுறேன்டா. ஒரு 25 ரிச்சிகல்ஸ் உடனே ஏவிஎம் அனுப்பு. 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு. டேய் 25 ரிச்சிகல்ஸ்க்கு அதே வில்லேஜ் கல்ச்சர் ஜீன்ஸ் மாட்டி அனுப்பிச்ச மாமன பைசா கிடைக்காது. ஓகே. நமஸ்காரம் சார், நான் பேரு அப்சரா. என்ன தெரியுதுங்களா சார்? தெரியும் தெரியும், உன்னையும் தெரியும், உங்க அம்மாவையும் நல்லாவே தெரியும். சரி சரி, விஷயத்துக்கு வா. నేను ரொம்ப நாளா హీరోయిన్ ఛాన్స్ ట్రై చేస్తున్నాను సార్. ரொம்ப நாளாவா? ரொம்ப வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் సార్ మీరు దయచేస్తే. அம்மா, இது உங்க அம்மா எங்க அம்மா இல்லம்மா, சினிமா. இங்க தகுதி இருந்தா தானாவே ஹீரோயினா வந்துடலாம். உன் பொண்ணுக்கு ஏதாவது சின்ன வேஷம் இருக்கும், இஷ்டம் இருந்தா பண்ணிட்டு போக சொல்லு. డెఫినెట్ గా నేను హీరోయినా వస్తాను సార్. మమ్మీ రా మమ్మీ. ஹீரோயினியாவா?
நடிச்சாதானே உனக்கு நடிப்பே வராதே. புலே, புலே, என்னடா என்னடா புலே, எங்கேயாவது ஓட்டு வச்சு ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், சார் போய் சீட்ல புலி எங்கயா போய் தொலைஞ்சா? தெரியலையா இந்த எங்க போனாங்க தெரியல. எங்கயா போய் தொலைஞ்சா? சனியை முடிச்சவன் ஏன் அப்படியே டார்ச்சர் பண்றீங்க? ஐயோ அண்ணா புலியண்ணா அண்ணா டேய் பார்க்காத போது சனியே பார்த்தவன அண்ணனாடா. என்ன விஷயம்? ஹீரோவோட டார்ச்சரா இருக்கு. நான் 3 மணிக்கே போணுங்கறானே. ஃபங்க்ஷன் இருக்கு அது இருக்குங்கற கண்ணாம அப்படி திட்டுறானே டைரக்டர். ஹீரோ 3 மணிக்கு போணுமா? 6 மணி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி புலிக்குமார் சொன்னேன்னு சொல்றா. போடா. புலின்னு சொல்லிட்டா அலின்னு சொல்லிட்டா 3 மணிக்கு மேல 1 நிமிஷம் நடிக்க மாட்டாங்க. டேய் உனக்கு என்ன இந்த ஹீரோ 6 மணி வரைக்கும் இருக்கணும்? ஆமாண்ணா. போடாம இருப்பான். போடாம இருப்பான். சீக்கிரம் வாங்கண்ணா. அம்மா அந்த ஹீரோ ஒரு வழி பண்ணிடுறேன் இன்னைக்கு. தலைவா ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணதான் தலைவா. டேய் புரியலடாங்க. ஐயோ அம்மா. ஏடா யார்கிட்ட வச்சுக்கிற? ஏடா ஒரு 3 மணிக்கு போடுமா? உனக்கு 3 மணிக்கு எவ்வளவு பெரிய ஹீரோ இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன்டா. ஆசிட் தான் ஊத்துனா மூஞ்சி வெந்துரும். என்னடா புலிகிட்டே கால்சிட் போறியா நீ? என்னடா முறைக்கிற? ராஸ்கல் லுக்கா உடுற. தபரா புலிக்குமார்ட்ட முறைச்சிங்கன்னு வச்சுக்க கோடம்பாக பிரிட்ஜ் தாண்ட மாட்டே. தெரியுமா உனக்கு? சொல்லி 3 மணிக்கு போன மாடா உனக்கு. 6 மணிக்கு முன்னாடி போயிடு வாடா நீ. சொல்றா நண்பா சார் 6 மணிக்கே போயிடலாம்னு சொல்லுங்க. என்னடா நடிக்கிற? ஷாட்ல நடிக்க இங்க நடிக்கிறியா? 6 மணி வரைக்கும் ஓகே சொல்லிட்டானா? போடா டேய். துபார் முளைச்சு 3 படம் வரல அதுக்குள்ள புலிக்குமார்ட்ட கால்சி போறியா நீ? வணக்கம் சார். வணக்கம். போடா போடாங்கறானே. சரி சரி அழுவாதடா. ரொம்ப வலிக்குதா? ஏன் என்ன அடிச்சீங்க? என்ன தப்பு? ஏய் அடிச்சது உண்மையா இருந்தாலும் அவன் 6 மணி வரைக்கும் இருக்கான்னு சொன்னா பாத்தியா? அதான் புலிக்குமார் டெக்னிக்டா. அண்ணே அடிக்கிறானே. டேய் என் 30 வருஷம் சினிமா முயற்சியில யாருமே எனக்கு சிட்ட வேஷம் கூட தரல. என்னையும் ஒரு நடிகனா மதிச்சு கால்ஷீட் ரேஞ்சுக்கு பேசிட்டீங்களே. சரி சரி இந்தா இதுல 100 ரூபாய் இருக்குது. ஒரு கட்டி கடிச்சிட்டு சந்தோஷமா இரு போ. ஏய் ரிச்சிகேல் என்ன சார் ஷூட்டிங் இங்க நடக்குது, நீ எங்க போயிட்டு இருக்கற? பாத்ரூம் போறேன் சார். இந்த பார் பாத்ரூம் இல்ல எங்க போனாலும் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் புலிக்கு மட்டும் சொல்லிட்டு போனோம் என்ன? ஓகே சார். இவனுங்க எல்லாம் இப்ப திட்டினாதான் உண்டு. ஹீரோயின் ஆயிட்டா பேசவே மாட்டாளுங்க. குமாரண்ணே மார்னிங். வாடா வா வா. எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம். உட்கார். சாப்பிட்டியா? இல்லண்ணா பரவாயில்ல. ப்ரொடக்ஷன் இந்தா இவருக்கு டிபன் கொடு. கொண்டாரு சார். என்னடா வழக்கம் போல இந்த ப்ரொடியூசரும் கதையை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? ஆமாண்ணே வேற யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுடுங்க. வேற யாருக்கிட்டயாவதா? எனக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனிக்கும் ஒண்ணு அனுப்பிச்சாச்சு. நீயும் ஹீரோ வச்சு கதை பண்ண மாட்டேன். எந்த ப்ரொடியூசரும் கதையை ஓகே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண சொல்ற? சரி சரி இன்னைக்கு நைட்டு லொகேஷன் பார்க்கறது பொள்ளாச்சி போயிட்டு இருக்கிற வரியா? அங்க ஒரு பார்ட்டி இருக்கிற மணிக்கு பாப்போம். உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? கூட்டு போற எனக்கு தானே பிரச்சனை. டிஃபன் சாப்பிடு. ஏனுங்க என்னங்க வித நெல் வாங்குறது தாரா ஒருத்தன் தான் வந்தீங்க. எங்க தூரமாங்க பெருசு ராமசாமி கவுண்டர் தோட்டத்துல விதை நெல் வாங்கின நல்ல ராசிங்க. அதுக்கோசரம் தாங்க இவ்வளவு தூரம் வருது. நான் வரேங்க. சரி சரி. வணக்கம் கவுண்டரே. யாராவது நிக்கிறான் பாரு மாச கவுண்டர். இவனுக்கு மஞ்சள் தடவி மாலை போட்டு வெட்ட வேண்டியது உன் பொறுப்பு. புலிக்குமாரே அண்ணே தம்பி யாரும் சொல்லவே இல்ல. தம்பி பெரிய டைரக்டர்னே. அப்படியா? ஆக போறாரு. போறானே. படம் பிடிக்காம இந்த ஊருக்கு வந்தோம். அப்படியே ஐயா பாத்துட்டு போலாம்னு. என்ன எதுக்கு பாக்க வந்தீங்க? அண்ணே ஓ நம்ம தோட்டத்துல படம் பிடிக்கணுமா? புடிங்க. இங்க புடிச்ச படமெல்லாம் நல்லா ஓடிக்குதுல. நான் சொல்லடா ஐயா ராசிக்காரங்க. வேற சில போங்கம்மா. அண்ணாட போட்டுருக்க. போங்களாம்மா. அண்ணே தம்பி கிட்ட ஒரு அருமையான கதை இருக்கு. சரி. ஒரு தடவை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க. கதை கேட்டு நானும் என்ன பண்ண போறேன்? என்னண்ணே கதையை கேட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னு வச்சுங்க. நம்மளே படம் எடுக்கலானே. இது நாமளே படம் எடுக்கிறதா? ஏப்ப இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குதா? தெரியாத தொழில் மாட்டி முழிக்க சொல்றீங்க. நான் இருக்கலண்ணே. அண்ணே நீங்க 1 ரூபாய் போடுங்க. 3 மாசத்துல உங்களுக்கு 3 ரூபாய் திருப்பி தரேன். புலிக்குமார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அட நம்பிக்கை இல்லாம இல்லப்பா. எத்தனை வருஷமா பழகுறோம். அதானே நீங்க கதையை கேட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. அட நான் எங்கப்பா படம் கிடமெல்லாம் பாக்குறேன். ராமாயண கதையவே கேட்டு பாதியில் தூங்கினால் நானு. அதுவே பெரிய விஷயம். நம்ம பண்ணையதான் ஒரு படம் விடாம பாப்பானுங்க. வேணா ஒண்ணு பண்ணு. ஆம்பளையால் பொம்பளையால் எல்லாம் களத்து மேல உட்கார வச்சு தம்பி கதை சொல்ல சொல்லு. அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா படத்தை எடுத்து விட்டுருவோம். ஓகேண்ணே ஓகேண்ணே. யோ என்ன விவரம்னு சொல்லாத. சரிங்க. எல்லாத்தையும் களத்து மேல கொண்டு வா. ஆட்டுங்க. ஏன்னா கடைசி என்ன படம் பார்த்த? திருப்பாச்சிங்க ஐயோ. ஐயா உன
பாத்துக்கார சரிப்பா. புலிக்குமாரே எங்க அம்மா தெரியுமில? தெரியும்ண்ணே. என்னண்ணே நீங்க அவங்க அம்மாப்பா? எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் எந்த காரியத்திலயும் இறங்குறது இல்லைன்னு வைய. நல்லதானே அது. அட உட்காரு. சரிங்க. மா இவருதான் டைரக்ஷன். சாப்பிட்டேங்க. இவங்களும் கதை கேட்பாங்களா? அம்மாளுக்கு சுத்தமா காது கேட்காது. நீ கதையை சொல்லப்பா. நான் இவ்வளவு தயிர் சோறு தான் வாங்கி தின்னேன். வாடா வாடா டேய். ஐயா கூப்பிட்டீங்களா? நான் சொல்லீங்க இவன் தான் நல்ல தம்பி. படுமை வருங்க ஒரு வடத்து விட மாட்டேன். ஆபரேட்டருக்கு அண்ணா இருந்தாலும் அசந்துருவேன். இவன் அசரவே மாட்டேன். உட்காந்து கதை கேள்றேன். ஒரு வடம் பார்த்தான்னு வைங்க, அது ஓடுமா ஓடாதான்னு அக்கு வேற ஆணி வேற பிச்சு உதறிடுவான்ல. வணக்கம்ங்க. படமா ஓட்ட போறாங்க. என்ன கூச்சப்படுறீங்க? பயப்படாம சொல்லுங்க. அட இருந்தா யோசிக்கணும்ல. என் படத்தோட பேர் வந்து நேர் விருப்பம்ங்க. இதுல வந்து மற்ற கதை மாதிரி ஒரு 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 ஃபைட்டோ ஒரு வில்லனோ ஒரு காமெடி ட்ரக்கே கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு கதை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அதனாலதான் இதெல்லாம் வைக்கல. படம் ஆரம்பிச்சோன்னே ராமசாமி கவுண்டரையா, வர்ற தை மாசம் 18ஆம் தேதியோட உங்களுக்கு 54 வயசு முடிஞ்சு 55 ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல மக்கள் தொடர்புடைய தொழில் ஒண்ணு ஆரம்பிக்க போறீங்க. இருக்கலாம், அரசியல் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், கலைத்துறை சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். அத விட்டுடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடலாம். நல்லா நல்லா கதை தானே? அதான் என்னடா 2 மணி நேரம் உட்காந்து எல்லாரும் கதையை கேட்டு மச மசன்னு உட்காந்து இருந்தா அப்படியே அழகா இல்லையா? நல்ல தம்பி, என்ன நீ மட்டும் ஒண்ணும் சொல்லாம திருத்தி முடிச்சுட்டு உட்காந்து இருக்க? ஆரம்பம் நல்லா இருக்குதுங்க. சரி, ஆனா இடைவேளைக்கு அப்புறம் 1-2 கோலா இருக்குதுங்க. சரி பண்ணி விட்டு அப்புறம் ஓடிடுங்க. எல்லாரும் பிடிக்கும் சொல்லி போட்டாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து ஆரம்பிச்சு விட்டலாம். போய் எல்லாம் ஜோலி பாருடா போ. இன்னைக்கு ஒரு வேலை செய்ய மாட்டேன். புறப்படு புறப்படு புறப்படு. மச்ச மச்சம் நிக்காம போ. போய் வேலைய பாரு வேலைய பாரு. அம்மா, உனக்கு கதை படம் பார்த்தாதான் புரியும். எந்திரி கண்ணே, அப்படியே சினிமா பார்த்த மாதிரியே இருக்குது கண்ணே. ரொம்ப நன்றிமா. படம் நல்லா வரணும்னு ஆண்டவன் அந்த நாள்லயே உங்க அப்பன் தான் போச்சு. நீங்களாவது நல்லா இருங்க. நல்லா போட்டாவா எடுங்க சார். அத்தனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மவராசனா இருங்கப்பா. கண்டிப்பா படம் ஜெயிக்கும் சார். நீ பிரமாதமா வருவா. அப்புறம் நீ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் உன்னை ஏன் வரலன்னு கேட்டாருப்பா. என்ன சொன்ன? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்பா. வாள் எப்படி இருக்காரு? அவன் ரொம்ப ஜொல்லடி. ஏன் மூதேவி சும்மா இருக்க மாட்டா? யாரோ போன்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. கெட்ட நேரம் புடிச்சு போய் திரியறான்னு நினைக்கிறேன். ஜெயில் மூர்த்திய பத்தி தெரியல. இவன் கெட்ட நேரம் புடிச்சு போய் தான் இப்படி திரியறேன். அடி எடுத்தா தானே. ஏய், போன் அடிக்குது ஏறா. ஏதுக்குன்னு எவனோ நக்கல் பண்றாயா? இப்ப எடுக்கறேனடா. அப்படியா? மாப்பிள்ளை யாரு? யாரு இவ? அத்தை என்ன? ஹலோ, சினிமாக்கார மாப்பிள்ளையா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? டேய் மாப்ள, ஏன்டா இப்படி கத்துற? காதை கிழிஞ்சு போயிரும் போல இருக்கு. அத விடுடா. நல்லா இருக்கியா? ஒரு சந்தோஷமான விஷயம். ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரா?
அப்படியா? நான் கூடி சீக்கிரம் படம் டைரக்ட் பண்ண போறேன். என்னது? தனியா படம் பண்றியா? டைரக்ஷனா பண்ற? ஆமாடா, இப்பதான் ஃபைனல் ஆச்சு. சும்மா கலக்கு மாப்ள, கல்பாவக்காரனா கொக்கா. டேய், அப்படியே இந்த விஷயத்தை அம்மாட்டி தனத்தட்டி சொல்லிடுறா. பணத்துக்கு சொன்ன மாதிரிதான் மாப்ள. பைடா. அதனாலதான் நானும் அப்பா அம்மா இஷ்டத்துக்கே விட்டேன்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், என் மாப்ள டைரக்டர் ஆயிட்டேன். எங்களுக்கு வாழ்க்கை வந்துருச்சு. இன்னையில இருந்து இந்த ஊருக்காரன் புள்ள என் காலுக்கு கீழே வேண்டா பாரு. என்ன நடந்து போச்சுன்னா இந்த ஆட்ட ஆடிட்டு இருக்கா லூசு பட போய் வேலையை பாடுறா. என்னம்மா இங்க? இல்ல, இவள பார்த்து 10 நாள் ஆச்சு. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். என்னைக்கு காலேஜ் விட்டு நிறுத்தணும் அன்னைக்கே பாக்குறது பேசுறது நிறுத்திக்கணும், புரியுதா? நீங்கள் பட்டி என் பொண்ணை வேற மாதிரி வளர்க்க போறேன், கிளம்புங்க. என்ன சிரிப்பு? டேய், ஓ டேய். யாருடா அது ரோட்ல இருந்துட்டு சங்கு ஊத்துறது? வர வர உனக்கு சுத்தமா கண்ணு தெரியாம போச்சுட்ட. அடே மூர்த்தியா? அத்தை, பத்த சுகா மாப்ள போன் பண்ண. படம் ரெடியாச்சா? தனியாவே டைரக்ஷன் பண்ண போறானா? சமாளிமா பையா. கவலைய விடுத்த. அவன் மட்டும் ஒரு படம் கிட்டு படம் குடுக்கட்டு. நானும் கடையை காலி பண்ணிட்டு வந்துறேன். 2 பேரும் போய் மெட்ராஸ்ல செட்டில் ஆயிருவான். எங்க அப்பனுக்கு இப்பதான் ஆண்டவன் கண்ணு திறந்திருக்கான். என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி உன்னைய சினிமாவுல எப்படியாச்சும் பரவமுனியமா மாதிரி பாட வச்சுடுறேன். நீ இந்த ஒப்பாரி பாடுறத விட்டு தொலை. என்ன பெத்தவளே, ஆத்தா, மாமாயி, காது உள்ளவ, சக்தி உள்ளவ, நான் வேண்டுனபடி என் பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டியம்மா. தாயே, மாமாயி. சோசிர, நீ சொன்ன மாதிரியே என்ற கட்டம் என்னை சினிமாவில் கொண்டு வந்து விட்டுருச்சா? ஆமா கவுண்டரையா, சினிமாவுல கதை கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாங்க, தப்பு இல்ல. ஆனா கட்டங்கள் கரெக்டா இருந்துட்டா படம் சூப்பர் ஹிட்டுங்க. கதையை நம்பி நான் எங்க படம் எடுக்கிறேன்? கதை கேட்கும் போது பாதியில் நான் தூங்கிட்டேன், மீறிங்கி நோக்குதுன்னு இருந்தேன். கதையை நம்பி என்ன படம் எடுக்கிறேன்? என்ற கட்டத்துல மேல படம் எடுக்கிறேன். கதை தாண்ட முக்கியம். கதை நல்லா இருந்தா யார் நடிச்சாலும் ஓடும். நிச்சயமா, கண்டிப்பா மச்சான். இதுக்கு எத்தனையோ படங்கள் உதாரணம் இருக்கு. நிச்சயமா நம்ம கதையும் பேசப்படும் பாரு. சினிமா எடுக்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு ரொம்ப யோக காலம். முருகா. ஆனா ஒரே ஒரு இடையூறு, உங்க பேரு தான். அதை எடுத்துடணும். பேர் எடுத்து போட்டு அப்புறம் கைது மாதிரி நம்பர் சொல்லி கூடுவீங்க. நல்ல ஆளாகிறே நீ. அது இல்லைங்க கொன்ற, இப்ப நீங்க உங்க வெள்ளை முடிக்கு டை அடிக்கிறது இல்லையா? அதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அது மாதிரி உங்க பழைய பேரையே கொஞ்சம் மாடர்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி ராஜாராம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க. காசுக்காக கண்டாத்தீங்க சொல்றீங்க. அப்பனா தான் ஆசையாசை பழனியில் கொண்டு போய் எனக்கு பேர் வச்சாங்களாக்கு. அந்த பேர்ல தான் எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப அரை கிழமை ஆனதுக்கு அப்புறம் பேரை மாத்திட்டு போனா பொள்ளாச்சி சிரிக்க மாட்டாங்களா? அது இல்லைங்க கொன்ற, பொள்ளாச்சி அத்திக்காடு வரைக்கும் அந்த பேர் ஓகே. இப்ப நீங்க சவுத் இந்தியா ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு ஒரு ஹிந்தி படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க, பொள்ளாச்சி ராமசாமி கவுண்டர் நான் போடுவீங்க. நீ சொல்லித்தான் நான் படமே ஆரம்பிச்சேன். பொள்ளாச்சியில இருந்து பஸ் பிடிச்சிட்டு வந்தீங்க சொல்றீங்கன்னா அது பலிக்காம இருக்குமா? கையில கோடி கோடியா படம் குவிங்கிற போது ராசாராம் என்ன நாயினா கூப்பிடலாம். சபாஷ், இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பேரு ராஜாராம் அப்படியே எல்லாரும் கூப்பிடட்டும். சரி, சரி. அப்படியே எழுதுங்க. அப்படி சொல்ல சொல்லத்தான் அந்த பேருக்கே ஒரு வலிமை கூடும் பாருங்க. கரெக்ட். ஹலோ, நான் ராசாராம் பேசுறேன். அது எனக்கு தெரியுமாச்சு. கவுண்ட படம் எடுக்கிறேன்ட்டு மெட்ராஸ் போயிட்டேன். நீ 3 வேளை நல்லா தின்னு போட்டு சாலியா டிவி பாட்டுருக்கீங்க. பாப்பாஜி, என்ன செருப்பல் எடுக்குற? நான் தான் பேசுறேன். நான் பேர் மாத்திட்டல. அட சோசியார் வந்து சொன்னேன், இந்த மாதிரி பேரை மாத்திட்டீங்கன்னா ராசி கோடி கோடியா கையில பணம் பொருளும்னு. இந்த பாரத பங்காளிக்கு யாராவது கேட்டா ராசாராம் மெட்ராஸ் போயிருக்கார், ராசாராம் டெலிபோன்ல பேசினார், ராசாராம் படத்தை முடிக்காம ஊருக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ராசாராம் பேர் நல்லா இருக்கா? கம்பீரம் கம்பீரம் கையில காசு குபிதுல அர்த்தமெல்லாம் பேசிட்டியா? அப்படி பாடு 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 அழுத்தி பாடு கையால. ఇది నేర్ విరుపం ఆఫీస్. நீங்க నేనా? నేను హీరోయిన్. ஐயா ராஜா ராம் ராஜாராம். ஐயா எந்திரிங்க. என்ற அட சின்ன பிள்ளை மாதிரி பாத்துட்டு எந்திரிங்க. அது என்ன? நேத்தியா தூடுங்க. அது ஏண்டா? முதல்ல கையை கட்டுங்க. இவங்க தான் నమస్కారం நம்ம సార్. படத்தோட கதாநாயகிங்க. அப்படியா? வணக்கம். ஊசிக்கு வரக்கணும் போல இருக்கு. నేను బిజీ சரி, సార్. சரி, சரி.
அம்மாளுங்களா? అవును సార్. நீ என்ன பஸ் பஸ் பாட்டுருக்க? டேரக்டர் கூட்டு போ. சரியா? ஐயாவுக்கு எல்லாமே நான் தான். உள்ள நல்லா இருக்குது. படம் ஓடின்னு போல் இருக்குதா? சோசியாரன் சொன்ன மாதிரி பேரை மாத்தணும்னு ஒவ்வொன்னா அமைஞ்சு வருதுடா ராசாரம். இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் ரைட் சார். கதாநாயகி வந்திருக்காங்க. வாங்கம்மா. இவர்தான் டைரக்டர். నమస్కారం సార్. நீங்க డైరెక్టర్ ఆవింగని నాకు ముందే తెలుసు సార్. మీ టైటిల్ చాలా బాగుంది సార్. పాప ఫోటో చూడండి సార్. పాప ரொம்ப நல்லா பண்ணோம். మీరే దీనికి లైఫ్ ఇవ్వాలి సార్. ஏங்கய்யா அம்மன் எப்படி? ஏய் இவ மட்டும் பொள்ளாச்சி தாலுகாவில் பிறந்திருந்தான்னு வையே 100-150 நகை வாங்கி கொடுத்து ஒரு சேண்டோ காரையும் கொடுத்து எவனாவது கொத்திட்டு போயிருப்பாருன்னா இல்லன்னா கதாநாயகி இருக்க முடியுங்களா? నేను వస్తాను సార్. రమేష్ సార్ నేను వెళ్ళొస్తాను. బాయ్ బాయ్ బాబు. என்னது அந்த தியேட்டர் கல்யாண மண்டபம் ஆயிடுச்சா? பொலிகுமாரே ஒரு கடையில் நிக்கிறியா நீ? எப்ப பார்த்தாலும் போன்ல பேசி காட்டிட்டு தெரியல. கொஞ்சம் ஏமாந்த கதாநாயகி விட்டு அடிச்சிருப்பல. நான் மட்டும் பொறுப்பா இருந்தாங்காட்டி கதாநாயகி கிடைச்சு இல்லன்னா போட்டோ விட்டுப்போம்ல. கதாநாயகியா? ஒரு ஜாடியில பார்த்தா ஸ்ரீதேவி மாதிரி தெரியுதுங்களா? அதான் ஸ்ரீதேவி. குழப்பம் பண்ணிட்டான். సార్ నమస్కారం. கதாநாயகி ஸ்ரீதேவி ஜாடி. அதான். ஏம்மா ஹீரோயின் சொன்னவங்கிட்ட நீ? అయ్యో నేను చెప్పలేదు సార్. హీరోయిన్ ఫ్రెండ్ క్యారెక్టర్ இருக்கானோ. அதெல்லாம் இருந்தா நான் சொல்லுவேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. போ போ. బాబు ఆటో ఫేర్. இந்த ஆபீஸ்ல யாரோ பொறுப்பா நடந்துக்கீங்களானே? சும்மா வரவங்க எல்லாரும் உள்ள விட்டுறீங்களானே? குத்துக்கல்லாட்ட 10 பேர் உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்லப்பா. யாரோ வந்தா போட்டோ மட்டும் வாங்குவீங்கனே. அந்த மூஞ்சி பார்த்தா சீன் எழுதுன்னு தோணுமா? சரிப்பா நான் பாத்துறேன். நீ ப்ளீஸ்ப்பா. கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குங்க. சரி. அண்ணே ஸ்ரீதேவி படத்துல நடிச்சு 15 வருஷம் ஆச்சுண்ணே. அப்படியா? அண்ணே இது எந்த படத்துல நடிச்சதே இல்லனே. அப்படியா? இவளுக்கெல்லாம் நீங்க கை கட்டி நிக்கிறீங்களே. அட நான் எங்கப்பா கை கட்டினேன்? இவன் தான் திடுதுப்புன்னு கூட்டு வந்துட்டு வேட்டியை அவுத்துட்டு கையை கட்டினேன். நான் ஏதோ பத்மினி ராணி மாதிரி பெரிய ஃபேமஸ் ஆனாலும் நினைச்சிட்டு கையை கட்டிட்டேன். இதுக்கு அவனே மேலே. அண்ணே டேய் படம் முடியற வரைக்கும் வாயை திறந்து பேசக்கூடாதாங்க. கிள்ளி வச்சிருவேன். போய் வண்டி தொலைடா. ஆள அவனு மனுஷன்மா 7ஆம் தேதி சாங் ரெக்கார்டிங் வச்சிருந்தேன். வாலிசார் பாட்டு எழுதிட்டாரா? ஐயம்மா. ஏப்பா இந்த டைரக்டர் எந்த பிள்ளை கூட்டு வந்து காட்டினாலும் வேண்டாம் வேண்டாங்கிறானே. அவன் மனசுல அப்படி எந்த மாதிரி பிள்ளை தான் நினைச்சிருக்க? அண்ணே அவன் இந்த கதைக்கு எந்த மாதிரி ஒரு ஹீரோயினை ஃபீல் பண்ணிருக்கான் தெரியுமா?